ஆண்டவர் இன்றைக்கு இந்த மாதத்தினுடைய 1ஆம் தேதி ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தினுடைய 57வது வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு விசை வாசிக்கலாம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த மாதம் ஆண்டவருடைய சமூகத்திலே ஒரு வாக்குத்தத்தத்திற்காக நான் ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருந்த போது ஆண்டவர் என்னுடைய இருதயத்தில் வைத்த ஒரு நல்ல வார்த்தை, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். எனக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நாம் ஆராதிக்கிற தேவன், நாம் வணங்குகிற தேவன், நாம் தேடி வந்த தேவன், அவர் யார் அப்படின்னு சொன்னால், அவர் நமக்கு ஜெயம் கொடுக்கிற கர்த்தராக இருக்கிறார். இந்த மாதம் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். இந்த மாதம் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு ஜெயத்தை கொடுக்கிற ஒரு மாதமாய் கர்த்தர் மாற்றுவாராக. எந்தெந்த இடத்திலெல்லாம் நீங்கள் தோற்று போனீர்களோ அங்கெல்லாம் ஆண்டவர் வெகு சீக்கிரத்திலே உங்களை கர்த்தர் ஜெயிக்கிறவர்களாய் கர்த்தர் நிற்க பண்ண போகிறார். ஒருவேளை உங்களுடைய தொழிலே தோற்றிருக்கலாம், உங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலே தோற்றிருக்கலாம். இல்லை அப்படின்னா நான் தோற்றுடுவேனோ அப்படின்ற ஒரு பயம் உங்களுக்குள்ளே இருக்கலாம். நாளுக்கு நாள் தோற்றதின் நிமித்தமாய் இனி நான் ஜெயிக்க மாட்டேன் போல தெரியுது, இனி நான் எப்படி ஜெயிப்பேன் அப்படின்னு உங்களுடைய இருதயத்திலே இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் தெளிவாய் வாக்கு கொடுக்கிறார். நான் உனக்கு ஜெயத்தை கொடுப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். இந்த மாதம் உங்களுக்கு ஒரு ஜெயம் தேடி வரும். உங்களுடைய எதிரியினுடைய விஷயத்திலே கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஜெயத்தை தருவார். உங்களுக்கு இருக்கிற வழக்கிலே ஆண்டவர் சீக்கிரமாய் கர்த்தர் ஒரு ஜெயத்தை உங்களுக்கு தருவார். உங்களை சுற்றி இருக்கிற அனைத்து ஜனங்களுக்கு முன்பாகவும் இது கர்த்தருடைய வார்த்தை. ஆண்டவர் உங்களை தோற்கிறவர்களாய் அல்ல, இக்காலத்து பாடுகள் இனி உங்களுக்கு வெளிப்பட போகும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கது அல்ல. கர்த்தர் உங்களுடைய கரத்தை பிடித்து வாக்கு கொடுக்கிறார். நீ ஜெயிப்பாய், நீ ஜெயிப்பாய். உன்னை நான் ஜெயிக்கிறதற்காகவே அழைத்திருக்கிறேன். இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையை பார்க்கவே வேண்டாம். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உங்களுடைய துவக்கம் அற்பமாயிருந்தாலும் உங்களுடைய முடிவு ஜெயமாயிருக்கும். உங்களுடைய துவக்கம் தோல்வியாயிருந்தாலும் உங்களுடைய முடிவு ஜெயமாயிருக்கும். எந்த காரியத்திலே துவக்கத்திலே தோல்வியை பார்த்தீர்களோ மனம் தளர வேண்டாம், மனம் விட வேண்டாம். முன்பாக நடந்த தோல்வியை நினைத்து நினைத்து இப்படி நான் தோற்றுட்டேனே, இவங்க முன்னாடி எல்லாம் நான் தோற்று போயிட்டேனே, இவங்க முன்னாடி இவ்வளவு நான் இறங்கினேனே, நான் எப்படி ஆனேன், அதை நினைச்சு நினைச்சு யாரோ ஒருத்தர் இந்த சத்தத்தை கேட்கிறவர்கள் வருத்தப்படலாம். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு இந்த மாதம் உங்க கரத்தை பிடிச்சு சொல்றாரு, நீ கலங்காத மகளே, முன்னாடி நடந்ததை நினைச்சு நீ வருத்தப்படாத, நீ தோற்றத்தை நினைத்து நீ எவ்வளவு வேணும் கலங்க வேண்டாம். உங்களை ஜெயிக்க பண்ணுகிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களுடைய அற்பமான ஆரம்பத்தை அசட்டை பண்ணாத தேவன் இருக்கிறார். அந்த தேவன் இந்த மாதம் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். கர்த்தர் உங்களுடைய கரத்தை பிடித்து நமது கிறிஸ்து இயேசுவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் ஜெயத்தோடு வருவீர்கள். இந்த ஆண்டை முடிக்கும் போது நீங்கள் ஜெயத்தோடு தான் முடிப்பீர்கள். கர்த்தர் உங்களை ஜெயத்தோடு முடிக்க பண்ணுகிறதற்கு வல்லவராயிருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, உலகத்திலே இருக்கிற மனிதர்களுடைய ஜெயத்திற்கும் ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஜெயத்திற்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. பாருங்க,
இன்னைக்கு உலகத்தில் எத்தனையோ போட்டிகள் இருக்கிறது. கபடி போட்டி இருக்குது, இன்னும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கிரிக்கெட் இருக்கிறது, ஃபுட்பால் இருக்கிறது. ஆனால் இதுக்கு எல்லாத்துக்குமே யார் இருப்பாங்க அப்படின்னா ஒரு கோச்சர் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். அவர் சொல்லி கொடுப்பாரு, இப்படி நீ விளையாடக்கூடாது, இப்படி நீ விளையாடலாம், இந்த இடத்துல நீ நில்லு. இது எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து அந்த போட்டியை ஆரம்பிக்கிறதுக்கு முன்பாக பல மணி நேரங்கள் அவர்களோட ஸ்பெண்ட் பண்ணுவார். ஆனால் ஸ்பெண்ட் பண்ணி முடிச்சுட்டு அந்த போட்டி நாள் வரும்போது அவங்களுடைய டீமில் இருக்கிற எல்லாரையும் பார்த்து அந்த கோச்சர் என்ன சொல்லுவார் அப்படின்னு சொன்னால், எப்பா நான் சொல்லி கொடுக்க வேண்டியதெல்லாம் சொல்லி கொடுத்தேன், நான் உங்களுக்கு பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிட்டேன், ஆனால் ஜெயம் அப்படின்றது யார் கையில் இல்லைப்பா, என் கையில் இல்லைப்பா, நீ விளையாடுறத வச்சு தான்ப்பா இருக்குது, உனக்கு மார்க் போடுறத வச்சு தான் இருக்கு. உலகத்திலே இருக்கிற ஒரு கோச்சர் ட்ரைனிங் மட்டும்தான் கொடுக்க முடியும், நமக்கு சொல்லி மட்டும்தான் கொடுக்க முடியும். இந்த மாதிரி பண்ணு, இந்த மாதிரி பண்ணாத அப்படின்னு மட்டும்தான் செய்ய முடியும். ஆனால் ஜெயத்தையோ கோப்பையோ அங்கே இருக்கிற கப்பை வாங்கி என் பிள்ளை ரொம்ப நல்லா ட்ரைனிங் பண்ணா அவ்வளோதான் அவங்க கப்பை கொடுத்துருங்கன்னு கண்டிப்பாக அந்த கோச்சரால் சொல்லவே முடியாது. ஆனால் நீங்களும் நானும் ஆராதிக்கிற, நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு கோச்சர் இருக்கிறார், நம்மை உருவாக்குற ஒரு கோச்சர் இருக்கிறார், யுத்த நாளுக்காக நம்மை பழக்குவிக்கிற ஒரு கோச்சர் இருக்கிறார். நம்முடைய வேலை ஸ்தலத்திலே, குடும்பத்திலே, போகிற இடத்திலே கர்த்தர் நம்மை உருவாக்கி கொண்டிருக்கிறார். அந்த ஆண்டவர் சொல்லுகிறார், நீ ட்ரைனிங் மட்டும் எடு, நீ காத்து மட்டும் இரு, நீ உன்னை விட்டு கொடுத்துட்டே இரு, நீ உருவாக்கி கொண்டே இரு. ஜெயத்திற்காக நீ எங்கும் போராட வேண்டியதில்லை, ஜெயத்தை நானே உனக்கு வாங்கி தருவேன். இதற்கு என்ன அர்த்தம் என்று சொன்னால், வெற்றி என்கிறது உங்களுக்கும் எனக்கும் நியமிக்கப்படாத ஒன்று அல்ல. இல்லை என்றால் கிடைக்குமோ கிடைக்காதோ என்று தடுமாறுகிறது அல்ல. உலகத்திலே இருக்கிற விளையாட்டிற்கு வெற்றி என்கிறது கிடைக்குமோ கிடைக்காதோ என்கிற ஒரு பெரிய தடுமாற்றம், ஒரு பெரிய எதிர்பார்ப்பு. அது எப்படி வேண்டும் என்றாலும் நடக்கலாம், வெற்றியாகவும் முடியலாம், தோல்வியாகவும் முடியலாம், ரெண்டுக்குமே எதிர்பார்த்துட்டு இருக்கணும். ஆனா ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், நீ ரெண்டையும் எதிர்பார்க்க வேண்டியது இல்லை, வெற்றியையும் தோல்வியையும் நீ எதிர்பார்க்க வேண்டியதில்லை. நீ என்னுடைய பிள்ளையாய் நடந்தால் வெற்றி என்கிறது நிச்சயம், வெற்றி என்கிறது நிச்சயம். அது நியமிக்கப்பட்டாகிவிட்டது, கர்த்தர் அதை வைத்து விட்டார். நம்புறவங்க கரங்களை முழுவதுமாய் தட்டி ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை வெற்றி அடைய பண்ணுகிற தேவன் என்னோடு கூட கர்த்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை தியானித்து கொண்டிருக்கும் போதே ஆண்டவர் ஒரு வசனத்தை ஞாபகப்படுத்தினார், எடுத்துக்கொள்ளலாம். அந்த வசனத்தை வாசிக்கலாம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தினுடைய 29வது வசனத்தை வாசிக்கலாம். அதற்கு தாவீது, நான் இப்பொழுது செய்தது என்ன, நான் வந்ததற்கு முகாந்தரம் இல்லையா என்று சொல்லி அவனை விட்டு வேறு ஒருவரிடத்திற்கு திரும்பி அந்த பிரகாரமே கேட்டான். ஜனங்கள் முன்பு தாவீது சொன்ன வார்த்தைகளை அவர்கள் கேட்டு அதை சவுலின் சமூகத்திலே அறிவித்தார்கள். அப்பொழுது அவனை அழைப்பித்தான். ஆமென் சொல்லுங்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் நமக்கு ஜெயத்தை தருகிறவர். எப்படி ஜெயத்தை தருகிறவர் அப்படின்னு சொன்னா, ஒருவேளை நம்மை சுற்றி இருக்கிற பலர் நம்முடைய ஜெயத்தை குறித்து வித்தியாசமாய் பார்த்து கொண்டிருக்கும் போது நமக்கு ஜெயம் கொடுக்கிற ஒரு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஒரு 5 விசை கையை மேலே உயர்த்தி எனக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். முழு பலத்தோடு சொல்லுங்க, எனக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு, எனக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு, எனக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீர்களா? நம்பர் 1, முதலாவதாக ஆண்டவர் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு அப்படின்னா ஆண்டவர் எப்படிப்பட்ட தேவனுடைய பிள்ளைக்கு ஜெயத்தை தருகிறார். வாசிக்கலாமா? யாத்ராகமம் 14ஆம் அதிகாரத்தினுடைய 13வது வசனத்தை வாசிக்க போகிறோம். யாத்ராகமம் 14ஆம் அதிகாரம் 13வது வசனம். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை
பாருங்கள், இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் யாருக்கு ஞானத்தை, கர்த்தர் யாருக்கு ஆண்டவர் வெற்றியை, இல்லைனால் யாருக்கு ஆண்டவர் ஜெயத்தை தருகிறார் அப்படின்னா, இந்த இடத்துல வேதத்தில் வாசிக்கும் போது இஸ்ரவேல் ஜனங்கள் கிட்டத்தட்ட ஒரு 400 வருடத்தினுடைய அடிமைத்தனத்திலே இருந்தார்கள். அப்போ ஆண்டவர் அவர்களுக்கு வாக்கு கொடுத்தபடி அவர்களை கானான் தேசத்திற்கு நேராக புறப்பட பண்ணினார். அப்போ அத்தனை பேரும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, அவ்வளவுதான் நம்ம ஜெயிச்சிட்டோம், அவ்வளவுதான் நம்ம ஜெயிச்சிட்டோம், இனி நம்மளை தோற்கடிக்க ஒருவராலும் முடியாது, ஆண்டவர் நம்மளை நினைச்சிட்டாரு, நம்ம கை தூக்கி எடுத்துட்டாரு, நமக்கு இந்த பிசினஸ் ஆசீர்வதிச்சிட்டாரு, ஆண்டவர் நம்முடைய பிரயாணத்தை ஆரம்பிச்சிட்டாரு, இனி நமக்கு யார் எதிரியா இருப்பாங்க, இனி நம்ம எங்க தோற்று போவோம், அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள புறப்படும் போது இருந்துச்சு. அதனாலதான் அவங்க பொன்னோடும் பொருளோடும் புறப்பட்டாங்களே அவங்க தவிர கத்தியோடு புறப்படல, ஆயுதங்களோடு புறப்படல. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, இனி ஆயுதம் தேவையில்லை, இனி நமக்கு கத்தி தேவையில்லை. ஏன் அப்படின்னா, ஆண்டவர் நம்மை ஜெயிக்க பண்ணிவிட்டார். நமக்கு ஜெயத்திற்கான ஆரம்பிச்சிருச்சு. ஆனா கொஞ்சம் தூரம் டிராவல் பண்ணி இப்பொழுது செங்கடலுக்கு முன்பாக நிற்கிறாங்க. இப்ப செங்கடலுக்கு முன்னாடி நிற்கும் போது, முன்னாடி செங்கடல் இருக்குது, பின்னாடி பார்வோனுடைய சேனை வருகிறது. இப்ப அவர்களை எதிர்த்து போராடுவதற்கு பலன் இல்லை. இப்ப அவங்க அத்தனை பேருடைய மனசுலையும் என்ன தோணுது அப்படின்னு சொன்னா, நம்ம ஜெயிக்கல, நம்ம ஃபேக்கா நம்ம ஜெயிச்சிட்டோம், நம்ம ஜெயிச்சோன்னு நினைச்சோம், ஆனா உண்மையிலே நம்ம ரொம்ப அடிமட்ட அளவிற்கு தோற்று போனோம். 100% இனி ஜெயிப்பதற்கு வாய்ப்பே இல்லை. அத்தனை பேரும் கொலை வெறியோடு இருக்கிறாங்க. முன்னாடி கடலுக்குள்ள விழுந்தா செத்து போயிடுவோம், பின்னாடி போனா பார்வோனுடைய சேனைகளுடைய பட்டயத்திற்கு இரையாகும். அதனால தான் மோசையை பார்த்து முறுமுறுக்கிறாங்க. காரணம் என்னன்னா, அவங்க அத்தனை பேரும் டிசைட் பண்ணிட்டாங்க, 100% நான் தோற்று போயிடுவேன், 100% நான் ஜெயிப்பதற்கு வழியே இல்லை, நான் ஜெயிக்க மாட்டேன், நான் திரும்பி எழும்ப மாட்டேன், நான் மடிஞ்சு போக போறேன். அந்த நேரத்தில் தான் வேதம் இந்த வார்த்தையை சொல்லுகிறது. அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை காண்பீர்கள். இன்று கண்ட எகிப்தியனை இனி என்றும் பார்ப்பது இல்லை. முதலாவதாக நம்பர் 1, இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தர் நீங்க நினைச்சிட்டு வந்திருக்கலாம், பாஸ்டர் நான் 100% தோற்று போயிட்டேன், அவ்வளவுதான், அந்த எக்ஸாம் முடிஞ்சிருச்சு, அந்த வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, அவங்களுக்கும் எனக்கும் உள்ள உறவு முடிஞ்சிருச்சு, நான் ஃபெயிலியர் ஆயிட்டேன், இனி என்னை திரும்ப ஜெயிக்க பண்ண முடியாது, 100% தோற்று போய்விட்டேன், இனி என்னுடைய குடும்பத்தை எப்படி ஒண்ணாக்க முடியும், என்னுடைய பிள்ளையினுடைய குடும்பத்தை எப்படி சரி செய்ய முடியும், இல்ல இனி யார் பேசினாலும் நடக்காது, இனி யார் ஒருத்தருக்கு ஒருத்தர் இறங்கி போனாலும் நடக்காது, 100% நான் ஃபெயிலியர், 100% நான் தோற்று போன ஒரு மனுஷி, உயிரோடு இருக்கிற வரைக்கும் தோல்வியோட நான் வாழ்ந்து தான் ஆகணும், ஏன்னா நான் தேவையில்லாம செலக்ட் பண்ணிட்டேன், நான் மாத்தி செலக்ட் பண்ணிட்டேன், என்னுடைய தவறு தான், 100% என்னை ஜெயிக்க பண்ண முடியாது. ஆனால் ஆண்டவர் இந்த 6வது மாதத்திலே ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். என் தேவன் யாரை ஜெயிக்க பண்ணுகிறவர் அப்படின்னு சொன்னா, 100% தோற்றேன் என்று சொல்லுகிறவர்களையும் ஜெயிக்க பண்ணுகிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒரு தேவனுடைய பிள்ளை இன்றைக்கு நீங்க நினைச்சிட்டு வந்திருக்கலாம், 100% நான் தோற்று போயிட்டேன், இனி ஜெயிக்க பண்ணுவதற்கு ஆகாத காரியம், இனி என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய கற்பனையே அதுதான் பாஸ்டர், என்னுடைய பெரிய விஷனே அதுதான், நான் ரொம்ப நாளாக அதுதான் யோசித்தேன், சின்ன வயசுல இருந்து அதற்கு நேராக தான் என்ன எல்லாரும் கொண்டு போனாங்க, ஆனால் நான் ஃபெயிலியர் ஆகிட்டேன். அது ஃபெயிலியர் ஆன உடனே நான் நினச்சிட்டேன், அவ்வளோதான், என் லைஃபே தோற்று போயிருச்சு, 100% எனக்கு திரும்ப அதே போல ஒரு வாய்ப்பு வராது, அதே போல ஒரு வெற்றியை நான் அடைய முடியாது. ஆனால் கர்த்தராகிய ஆண்டவர் உங்களுடைய கரத்தை பிடித்து கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், ஜெயம் கொடுக்கிற தேவன், 100%
தோல்வி என்கிற ஒன்று உங்களுக்கு முன்பாக இருந்தாலும் உங்களை ஜெயிக்க பண்ணுகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். பப்ளிக் எக்ஸாம் திருத்துகிற ஒரு ஆசிரியரை ஒரு விசை நான் சந்தித்தேன். அவங்க ஒரு பெரிய சாட்சியை, ஒரு சம்பவத்தை எனக்கு சொன்னாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அப்படின்னு சொன்னாங்க, பாஸ்டர், நான் இந்த எக்ஸாம் பேப்பரெல்லாம் நான் திருத்துகிற ஒரு ஆள். அந்த பப்ளிக் எக்ஸாமினுடைய பேப்பரை நான் திருத்துவேன். அப்போ ஒரு விசை நான் மார்க்கு அது போட்டுட்டு இருக்கும்போது ஒரு பிள்ளைக்கு 33 மார்க்கு, ஆனால் பாஸ் மார்க்கு 35 மார்க்கு. அப்போ அந்த 33 மார்க்கை பார்த்த உடனே நான் என்ன நினைச்சேன் அப்படின்னு சொன்னா, சரி இந்த பிள்ளைய எப்படியாவது பாஸ் பண்ணி விட்டா பரவாயில்லையே, ஒரு 2 மார்க்கு எங்கேயாவது ஒரு இடத்துல அவ ஒரு வேர்டு சரியா எழுதியிருக்கிறாளா, ஸோ அதுக்கு ஒரு மார்க் போட்டு இன்னொன்னுக்கு ஒரு மார்க் போட்டு 35 மார்க்கா போட்டுட்டோம் அப்படின்னு சொன்னா அவங்க பாஸ் பண்ணுவாங்க. ஒருவேளை 4 பாடம் பாஸ் பண்ணி இந்த 5வது பாடம் அவ ஃபெயில் ஆயிட்டான்னா 33 வரைக்கும் வந்திருக்காங்கன்னா, அப்ப நான் தேடினேன். முழுக்க அந்த பேப்பரை திரும்ப அலாசி பார்த்து ஒரு இடத்துலையும் அந்த 2 மார்க் கொடுக்கிற அளவிற்கு எந்த இடத்துலையுமே அந்த பிள்ளை எதுவுமே எழுதலை. அப்போ ஒரு இடத்துல பார்க்கும்போது ஒரே ஒரு வேர்டு என் கண்ணுக்கு தெரிஞ்சிருச்சு. அந்த இடத்துல ஒரு கால் எழுத்து மட்டும் போட்டா போதும், இன்னொரு இடத்துல இன்னொரு வார்த்தை, அதுல ஒரு புள்ளி மட்டும் வச்சா போதும். நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொன்னா, அந்த கால் எழுத்தை நான் போட்டு அந்த புள்ளியை நான் போட்டு அதுக்கு 2 மார்க் போட்டு டோட்டலா 35 அப்படின்னு நான் போட்டேன் அப்படின்றத அவங்க சொன்னாங்க. அப்ப நான் என்ன நம்புறேன் அப்படின்னு சொன்னா, ஒரு டீச்சர், கண்ணுக்கு தெரியாத ஒரு பெண்மணி அந்த பிள்ளை மேல இரக்கத்தை வச்சு ஒரு 2 மார்க்ஸ், ஆனா அதற்கு எந்த தகுதியும் இல்லை, 100% ஃபெயில் தான். 33 மார்க்கு அவ்வளவுதான், பாஸ் இல்லை. அதை பாஸ்ல நம்ம கொண்டு வர முடியாது. ஆனா அந்த டீச்சர் ஒரு கால் எழுத்தும் ஒரு புள்ளியும் வச்சு அந்த பிள்ளைக்கு 35 மார்க் போட்டு பாஸ் பண்ண முடியுமானால், உங்க குறைவில் இயேசு இருக்கிறார், உங்க இயலாமையில இயேசு இருக்கிறார், உங்க வெறுமையில இயேசு இருக்கிறார், உங்க சமாதான குறைவில் இயேசு இருக்கிறார். அவர் நினைப்பாரே ஆனால் உங்களுக்கு ஒரு கால் எழுத்து போட முடியாதா? உங்களுக்கு ஒரு புள்ளி வைக்க முடியாதா? உங்களுக்காக ஒரு வழியை திறக்க முடியாதா? இஸ்ரவேல் ஜனங்கள் 100% நான் தோற்று போனேன் என்று நினைத்தவர்களுக்கு கர்த்தர் செங்கடலிலே ஒரு வழியை ஆயத்தப்படுத்தி அவர்களை ஜெயிக்க பண்ணினது உண்மையானால், இந்த கரங்களை தட்டி கொண்டிருக்கும் போதே கர்த்தராகிய ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னை ஜெயிக்க பண்ணுவேன், நான் உன்னை ஜெயிக்க பண்ணுவேன். 100% 100% தோற்று போன ஒருத்தருக்கு ஜெயத்தை கொடுக்கிறதற்கு என் இயேசு வல்லவராய் இருக்கிறார். இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் 100% தோற்று போனவர்கள் கொஞ்சம் பேர் தான் இருப்பீர்கள். நான் அப்படிதான் நம்புறேன். சிலர் 80% தான் சொல்லுவீங்க, சிலர் 70% தான் சொல்லுவீங்க. 70% நான் தோற்றுட்டேன், 80% நான் தோற்றுட்டேன், ஏறக்குறைய நான் தோற்றுட்டேன். ஆனால் சிலர் மட்டும்தான் சொல்றாங்க 100% நான் தோத்துட்டேன். 100% தோற்ற ஒரு மனுஷனுக்கு ஜெயத்தை கொடுக்கிறதற்கு என் தேவனால் முடியுமானால், என் தேவனால் முடியுமானால், இது தீர்க்க தரிசனமான வார்த்தை, இது கர்த்தருடைய வார்த்தை, இது இந்த மாதம் முடிகிறதுக்கு முன்பாக நடக்க போகிறது. கர்த்தர் சொல்லுகிறார், ஜெயம் கொடுக்கும் தேவன் என்னோடு கூட கர்த்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய நீதியின் கரத்தினால் உங்களை தாங்கி ஜெயத்தை கொடுப்பாராக. கரங்களை தட்டி அந்த பாடலை பாடி, நீதியின் கரத்தினால் என்னை தாங்கி நடத்துகிறவர். நீதியின் கரத்தினால்
புஸ்தகத்துல ஆண்டவர் அநேக சம்பவத்தை எழுதி இளையகுமாரன் என்கிற ஒரு குமாரனுடைய சம்பவத்தை கொண்டு வர்றாரு. அப்ப அந்த இளையகுமாரன் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நான் தோற்று போனேன் தகப்பனே, நான் பாவம் செஞ்சேன், ஆனா எனக்கு ஒண்ணு தெரியும், உம்முடைய பிள்ளைன்ற அந்த தகுதியை நான் என்ன பண்ணிட்டேன்னா 100% இழந்துட்டேன். 100% எனக்கு தெரியும் உங்க பிள்ளை என்ற லிஸ்ட்ல நான் இருக்க முடியாது. நான் உங்களுக்கு பிள்ளை இல்லை, நான் பிள்ளையா இருக்க முடியாது. நான் அவ்வளவு பெரிய தீங்க செஞ்சுட்டேன். நீங்க என்ன பிள்ளையா ஏத்துக்க முடியாது. நீங்க என்ன பிள்ளையா ஏத்துக்கிற அந்த இடத்தை நான் இழந்துட்டேன். அந்த வயசை நான் தாண்டிட்டேன். அந்த காலத்தை நான் தவற விட்டுட்டேன். அவ்வளவுதான். ஒண்ணு, எனக்கு அந்த ஜெயத்தை கொடுக்காட்டி கூட பரவாயில்ல, பிள்ளைன்ற அந்த இடம் இல்லைன்னா கூட பரவாயில்ல, எனக்கு ஒரு வேலைக்காரனா வச்சா கூட போதும், ஒரு சின்ன ஜெயத்தை கொடுத்தா கூட போதும். இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தர் இதே குமுறலோட நீங்க காத்திருக்கலாம். இளைய குமாரனை போல, ஆண்டவரே எனக்கு ஒரு ஜெயத்தை கொடுத்த ஜெயத்தை நான் இழந்துட்டேன், அந்த ஜெயம் எனக்கு திரும்ப கிடைக்காது, நான் 100% நான் தோற்ற பிள்ளை, ஆனா 100% நான் ஜெயிக்கிறதுக்கு நான் விரும்பல. ஒன்றே ஒன்று மட்டும் பண்ணுங்க ஆண்டவரே, என்னை ஒரு 80%, ஒரு 50% முடிஞ்ச அளவிற்கு இந்த காரியத்தையாவது நான் செய்ய மாட்டேனா, இந்த வெற்றியாவது என் கண்ணில் பார்க்க மாட்டானா, இதை மட்டுமாவது எனக்கு கொடுத்துருங்க ஆண்டவரே. அதெல்லாம் எனக்கு கிடைக்காம போயிடுச்சு, இதிலெல்லாம் நான் தோற்றுட்டேன், ஆனா இந்த இடத்துல ஒரு வெற்றியை வேணும்னு யாரோ ஒருத்தர் எதிர்பார்ப்போடு இருக்கலாம். ஆனா உங்களோட முகமுகமாய் கர்த்தர் தீர்க்க தரிசனமா சொல்றாரு, இல்லவே இல்லை, 100%, 100% தோல்வின்றது நியமிக்கப்பட்டாலும் அவனை ஜெயிப்பதற்குள்ளாய் நடத்துகிறதற்கு என் தேவனாகிய கர்த்தருக்கு லேசான காரியம் அவரால முடியும். வாலிப தம்பியினுடைய வாழ்க்கைக்கு கர்த்தர் உயிர் கொடுக்கிறார், வாலிப தங்கச்சினுடைய வாழ்க்கைக்கு கர்த்தர் உயிர் கொடுக்கிறார். இந்த வார்த்தையை நீ நம்பணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இந்த வார்த்தையை நீ உறுதியா பற்றி பிடிக்கணும்னு கர்த்தர் உங்ககிட்ட பேசிட்டே இருக்கிறார். உன் மனதுக்குள்ளே ஓடிட்டு கொண்டிருக்கிற அந்த எதிர்மறையான எண்ணத்தை கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நீ தூக்கி போட்டுரு. நான் இப்படி இருக்கிறேன், நான் எந்த நிலைமையில இருக்கிறேன், நான் இந்த சூழ்நிலையில இருக்கிறேன், நான் எப்படி பாஸ்டர் ஜெயிப்பேன், நான் எப்படி பாஸ்டர் ஜெயிப்ப முடியாது. 100% எனக்கு தெரியும், நான் ஜெயிக்கிறதற்கு வாய்ப்பே இல்லை, நான் ஒரு நல்ல இடத்துல போய் உட்கார்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனா என்னமோ ஆண்டவருடைய பிரசன்னம் மட்டும் உன் பக்கத்துல வந்து உருவாகி கர்த்தர் சொல்லுகிறார், நீ நம்புவாயானால் என் தேவனுடைய முதல் ஜெயம், என் தேவன் முதலிலே யாருக்கு ஜெயத்தை கொடுக்கிறார் என்றால் 100% தோல்விக்கு நியமிக்கப்பட்டவனுக்கு ஜெயத்தை கொடுக்கிறதற்கு என்னுடைய தேவனாலே கூடும். ஃபைனலுக்கு வெளியே தள்ளப்பட்ட ஒருத்தனை திரும்ப ஃபைனலில் கொண்டு வந்து அத்தனை பேருக்கும் முன்பாகவும் தலையை நிமிர பண்ணுவதற்கு என் தேவனாகிய கர்த்தருக்கு லேசான காரியம். இன்னொரு நாள் கர்த்தர் அந்த ஃபைனல் அந்த இடத்திலே கொண்டு வருவார். உலகத்தினுடைய கணக்குக்கு உங்களுடைய கோட்டா முடிஞ்சிருச்சு, உங்களுடைய சொந்தக்காரங்களுடைய பார்வைக்கு உங்களுக்கான டைம் முடிஞ்சிருச்சு, உங்களுடைய கண்களுக்கு உங்க நேரம் முடிஞ்சிருச்சு. ஆனா கர்த்தர் மட்டும் வைராக்கியம் கொண்டவராய் இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலே கர்த்தர் அசைவாடி கொண்டிருக்கிறார். அவர் வாக்கு கொடுக்கிறார், என்னுடைய நேரம் முடியல, என்னுடைய வருஷம் முடியல, என்னுடைய டைம் முடியல, நான் உனக்கு செய்வேன். 100% தோற்று போன இடத்திலே மறுபடியும் நிற்க பண்ணுவதற்கு நம்புறவங்க கைகளை தட்டி கொண்டே அப்பாவை பார்த்து முழு பலத்தோடு நம்புற ஜெயிக்க பண்ணுகிற கர்த்தர், ஜெயிக்க பண்ணுகிற கர்த்தர். ஹல்லேலூயா. ஸ்கூல்ல 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிற வரைக்கும் ரொம்ப ஆசையா இருக்கும். என்ன ஆசையா இருக்கும் அப்படின்னா, கொஸ்டின் பேப்பர் திருத்தி நம்ம எழுதின வினாத்தாள வாங்கி பார்க்கிறதுக்கு அவ்வளோ ஆசையா இருக்கும். ஆனா ஒரு டைம் கூட வினாத்தாள நிறைய பேர் சந்தோஷமா மகிழ்ச்சியா எதிர்கொண்டதே இல்லை. நிறைய பேர் பயத்தோட தான் அந்த பேப்பரை வாத்தியார் கையில சுருட்டி வச்சு பக்கத்துல ஒரு கையில ஒரு பெரம்பையும் வச்சுட்டு உள்ள அந்த பேப்பரை தூக்கி டேபிள் மேல் போட்டு இன்னைக்கு பேப்பர் கொடுக்க போறேன் அப்படின்னு சொன்ன உடனே நிறைய பேருடைய இருதயம் எல்லாம் அப்படியே நொறுங்கும்.
சரி நீ என்ன நடக்க போதோ, எத்தனை மார்க் வாங்க போகிறேனோ அப்படின்னு நினைக்கும் போது, நீங்களாவது ஒரு சிலர் ஒரு சில பாடத்துக்காவது நீங்கள் நினச்சிருப்பீங்க இந்த பாடம் பிரச்சனையே இல்லை, கண்டிப்பாக எனக்கு அடி கிடைக்காது அப்படின்னு. ஆனால் நான் நினைக்க திரும்பி பார்க்குறேன், ஒவ்வொரு டைமும் அந்த பேப்பரை வாங்கும்போது பயத்தோடு பார்த்தது மட்டும் இல்லை, ரொம்ப ஆசையாக இருக்கும். என்ன ஆசையாக இருக்கும்னா, கீழே 3 டிஜிட் நம்பர் இருக்கும், 100, 1 பக்கத்தில் 2 0. பெருசாக ஒன்றும் ரொம்ப ஆசைப்படுறதில்ல, ஒரு 60, ஒரு 50, ஒரு 40 அப்படின்ற இந்த 2 டிஜிட்டில் அந்த ரெட் கலரில் மார்க்கை போட்டு ஒரு ரவுண்ட் பண்ணி கொடுப்பாங்க பாருங்க. 2 டிஜிட்டில் ஒரு 3 டிஜிட்டெல்லாம் நம்மளால எடுக்க முடியாது. 2 டிஜிட்டில் ஒரு வந்துச்சுன்னா நல்லா இருக்குமே, கொஞ்சம் 40 அப்படின்னு. ஆனால் நிறைய பேர் உண்மையிலே நிறைய நாள் ஏமாற்றத்தோட, ஸோ ஒரு நாள் இந்த 100க்கு மேலே ஒரு 60 அப்படின்றத போட மாட்டாங்களா? எதிர்பார்த்த ஏங்கின நாட்கள். நான் ஃபெயிலியர்னு தான் நினச்சேன், என் வாழ்க்கை ஃபெயிலியர்னு தான் நினச்சேன். அந்த பேப்பரை ஒரு நாள் கூட சந்தோஷத்தோடு பார்க்கல. அந்த ஒரு பேப்பரில் கூட 100க்கு 100 போடப்பட்ட வாங்கின சரித்திரமே இல்லை. ஆனால் 2005 என்னுடைய வீட்டை விட்டு கிளம்புறேன், பைபிள் காலேஜுக்கு ஜாயின் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு டைம் பேப்பரை எடுத்து பார்க்கும்போது 100க்கு 99, 99, 100க்கு 80, 100க்கு 70. அதை பார்க்கும்போது இல்லை, நம்ம ஃபெயில் ஆயிட்டோம், நம்ம தோத்துட்டோம், நம்மளை 100% யாருமே ஜெயிக்க பண்ண முடியாதுன்னு நினைச்சோம். ஆனால் ஒருத்தர் இருக்கிறார், பேதைகளை ஞானியாக்குற ஒருத்தர் இருக்கிறார், கற்றுக் கொடுக்கிற ஒருத்தர் இருக்கிறார், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற ஒருவர் இருக்கிறார், இல்லாதவைகளை இருக்கிறது போல் அழைக்கிற கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். அவர் வாக்கு கொடுக்கிறார், இல்ல நான் உன்னை ஜெயிக்க பண்ணுவேன், உன்னை ஜெயிக்க பண்ணுவேன். இதோ இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேர் கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானால் பல இடங்களிலே ஜெயித்தவர்களாய் நிற்க போகிறீர்கள். உங்க பிள்ளைகளை நீங்க ஜெயிக்கிறவர்களாய் பார்க்க போகிறீர்கள். அந்த பிள்ளை ஜெயிக்கும். அம்மா, நீ கவலைப்படுகிற அந்த பிள்ளைய கர்த்தர், என் பிள்ளையினுடைய குடும்பம் இப்படி ஆயிருச்சே, என் பொண்ணு இப்படி ஆயிட்டாளே, என் பையன் இப்படி ஆயிட்டானே, இந்த வயசுலே என் பிள்ளையினுடைய வாழ்க்கை இப்படி தோற்று போயிருச்சே, இவ வாழ்க்கையை எப்படி கட்டுவேன், இவன் வாழ்க்கையை கட்டுவேன். பொல்லாத குழியில போய் விழுந்தானே, இவனை தூக்கி எடுக்கிறதுக்கு யார் இருக்கா? மறுபடியும் கட்ட முடியுமா? 100% கீழே விழுந்துட்டானே, இனி என்ன பண்ண முடியும்? அப்படிப்பட்ட பல இருதயங்களுக்கு இன்று ஆவியானவர் உயிர் கொடுத்து கொண்டிருக்கிறார், விசுவாசத்தை விதைத்து கொண்டிருக்கிறார், நம்பிக்கையை கொடுத்து கொண்டிருக்கிறார். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக விசுவாசமே இல்லாத, நம்பவே முடியாத ஒரு சந்ததிக்கு விசுவாசத்தை துவங்க பண்ணுகிற ஒருவர் பிறந்தார். அவருடைய பிறப்பு அநேகருக்கு நம்பிக்கையை கொண்டு வந்தது, அநேகருக்கு விசுவாசத்தை கொண்டு வந்தது. அந்த உயிர்த்தெழுந்த இயேசு இந்த ஆலயத்திலே உலாவுகிறார், இந்த சத்தம் தொனிக்கப்படுகிற இடத்திலே உலாவுகிறார். அவருடைய வார்த்தை பகிரங்கமாய் வெளிப்படுகிறதை நான் உணர்கிறேன். நிறைய பேரை முகமுகமாய் சந்திக்கிறது நான் உணர்கிறேன். நமக்காய் ஒரு இரட்சகர் பிறந்திருக்கிறார். அவர் நம்பிக்கை கொடுக்கிற தெய்வம், அவர் நம்பிக்கையிலே வல்லமை உள்ளவர், புது நம்பிக்கையை நமக்கு கொடுக்கிற நல்ல தெய்வம். அவர் வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னை ஜெயிக்க பண்ணுவேன். சோ நம்பர் 1, முதலாவதாக என்னுடைய ஆண்டவர் என்னை ஜெயிக்க பண்ணுவார். எங்களுக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஃபர்ஸ்ட் நம்பர் 1, 100%, 100% தோற்றுட்டோன்னு சொல்றவங்களுக்கு கூட திரும்ப ஜெயத்தை கொடுக்கிறதற்கு என் இயேசு அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆமேன் சொல்லுங்கள். நம்பர் 2, இரண்டாவதாக ஒரு வசனத்தை வாசிக்க போகிறோம். 2 நாளாகமும் 14ஆம் அதிகாரத்தினுடைய 11வது வசனத்தை வாசிக்க போகிறோம். 2 நாளாகமும் 14ஆம் அதிகாரத்தினுடைய 11வது வசனம். ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலன் உள்ளவனுக்கு ஆகிலும் பலனற்றவனுக்கு ஆகிலும் உதவி செய்கிறது உமக்கு
லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தினால் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதேயும் என்றான். அடுத்த வசனத்தை கூட வாசிக்கலாம். அப்பொழுது கர்த்தர் அந்த எத்தியோப்பியரை ஆசாவுக்கும் யூதாவுக்கும் முன்பாக முறியடித்ததினால் எத்தியோப்பியர் ஓடி போனார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதத்திலே பலருடைய ஜெபங்கள் ரொம்ப அட்ராக்ஷனான ஜெபங்கள் இருக்கிறது. யாபேஸ் என்கிற தேவனுடைய மனுஷனுடைய ஜெபம் ரொம்ப வித்தியாசமான ஜெபம். அந்த ஜெபம் ரொம்ப நல்லா இருக்கும். அதே போல சங்கீதக்காரனாகிய தாவீதனுடைய ஜெபம் ரொம்ப நல்ல ஜெபமா இருக்கணும். அதுவும் குறிப்பிட்டு 50வது அந்த சங்கீதத்தில் வாசிக்கும் போது அது ரொம்ப நல்ல ஜெபமா இருக்கும். மோசையினுடைய ஜெபம், அந்த ஜெபம் ரொம்ப நல்ல. இப்படியே நிறைய பரிசுத்தவான்கள் வேதத்திலே ஜெபித்திருக்கிறார்கள். அந்த ஜெபத்திற்கு பெரிய பெரிய அட்ராக்ஷன் இருந்திருக்குது. ஆனா எனக்கு பைபிள்ல பர்சனலா ரொம்ப பிடிச்ச ஜெபம் என்னன்னா, இந்த 2 நாளாகமும் 14ஆம் அதிகாரத்தினுடைய 11வது வசனத்தினுடைய ஜெபம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆசா என்கிறவன் பெரிய ராஜா, அவன் ஒரு தைரியம் உள்ள ராஜா. ஆனா அவனுக்கு முன்னாடி ஒரு பெரிய சேனை நிற்கிறது. இப்ப என்ன அப்படின்னு சொன்னா, அந்த சேனையை ஜெயிக்கிறதற்கு அவனிடத்துல பலன் இல்லை. உடனே இந்த ஆசா ஜெபம் பண்றான். ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலன் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவிகள் செய்வது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும். எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதீர்கள். இந்த ஆசா ஜெபித்தது போல எப்படி ஜெபிக்கிறான் அப்படின்னு சொன்னா, எனக்கு ஒரு ஜெயம் வேணும், நான் ஒரு ஜெயத்திற்காக காத்திருக்கிறேன். எனக்கு எதிராக ராஜாக்கள் சுத்தி இருக்கிறாங்க, பெரிய பெரிய ஆயுதங்களோட நிற்கிறாங்க. ஆனா என்ன அப்படின்னு சொன்னா, எனக்கு ஜெயிக்கணும்னு ஆசை இருக்குது. ஆனா எனக்கு என்ன இல்லை அப்படின்னா, ஜெயிக்கிறதற்கு எனக்கு சுத்தமா என்ன இல்லைன்னா பலன் இல்லை. எனக்கு பலன் இல்லை. நான் எப்படி ஜெயிக்க முடியும்? பலன் இல்லாத ஒரு மனுஷன் எப்படி வெற்றியை பார்க்க முடியும்? என்னால முடியாது ஆண்டவரே. பாருங்க, உலகத்தில் இருக்கிற ஒரு போட்டிக்கு 12 பேர் அந்த போட்டியில் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, அதுல ஒருத்தர் ரொம்ப காய்ச்சலா இருக்காருன்னு வைங்களேன், ரொம்ப ஃபீவர் அவருக்கு. அப்போ அவரால் நிற்கவே முடியல, மயக்கமா வருது, ரொம்ப தளர்வா இருக்குது. அப்போ அந்த காரியத்தை நடத்துகிற அந்த தலைவரிடத்தில் போய், இந்த மாதிரி நான் கொஞ்சம் சிக்கா இருக்கேன், எனக்கு கொஞ்சம் பலவீனமா இருக்குது, என்ன பண்றது, நான் விளையாடவா, நான் போறதா அப்படின்னு கேட்டா, கண்டிப்பாக அந்த இடத்தை நடத்துகிற அந்த மனுஷன் என்ன சொல்லுவார் அப்படின்னா, எப்பா, நீ ஒரு ஆளுக்காக இங்க நிக்க வேண்டாம், உன் நிமித்தமாய் இந்த கேம்ல இருக்கிற எல்லாருமே தோற்று போயிடுவாங்க. அதனால நீ ஒண்ணு பண்ணு, நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ, நீ உள்ள வர வேண்டாம். நீ உள்ள வந்தா இருக்கிறதும் கெட்டு போயிடும். உனக்காக ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு இன்னொருத்தர் நம்ம நியமிச்சிருவோம். உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் ஜெயிக்கிறதற்கு பலன் இல்லாதவங்களை ரிஜெக்ட் பண்ணுவாங்க, வேண்டான்னு சொல்லுவாங்க. உனக்கு தான் பலன் இல்லை, நீ எப்படி ஜெயிப்ப? வேண்டாம், இதுக்கு போராடாத, இதுக்கு போட்டி போடாத. ஆனா ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் இன்று வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னை ஜெயிக்க பண்ணுவேன். நம்பர் 1, முதலாவதாக 100க்கு 100% தோல்வி என்று நியமித்திருந்தாலும் அவர்களை ஜெயிக்க பண்ணுகிறதற்கு என் தேவன் வல்லவராய் இருக்கிறார். நம்பர் 2, இரண்டாவதாக என் தேவன் வாக்கு கொடுக்கிறார், நீ ஜெயிப்பதற்கு பலனே இல்லாதவர்களுக்கும் பலத்தையும் சத்துவத்தையும் அருள பண்ணி, அவர்களை பலப்படுத்தி, அவர்களுக்கு திறமைகளை கொடுத்து, அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து, சொல்லி கொடுத்து, அந்த ஃபீல்டில் அவர்களை ஜெயிக்க பண்ணுகிறதற்கு என் தேவன் வல்லவராய் இருக்கிறார். தள்ளப்பட்டிருக்கலாம், புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம், உனக்கு டேலண்ட் இல்லைன்னு சொல்லி இருக்கலாம், நீ இதுக்கு செட்டாக மாட்ட அப்படின்னு சொல்லலாம். இங்கே இருக்கிற அந்த சத்தத்தை கேட்கிற யாரையோ ஒருத்தரை பார்த்து, நீ அன்ஃபிட்டுப்பா, நீ இந்த இடத்துல ஃபிட்டாக மாட்ட, எப்படி
எப்படி இந்த இடத்துல கொண்டு வந்து உன்னை நிறுத்துறது? இதெல்லாம் உனக்கு தெரியாது, இதெல்லாம் நீ எத்தனை வருஷம் படிக்க முடியும்? யாராவது ஒருத்தர் உங்களை சொல்லி ஒருவேளை தள்ளி வைத்திருக்கிறார்களா? இன்றைக்கு ஆண்டவர் சிலரை பார்த்து கர்த்தர் தெளிவாய் வாக்கு கொடுக்கிறார். இல்லை, நானே உன்னை உருவாக்குவேன், நானே உனக்கு சொல்லி தருவேன், நானே உனக்கு கற்று தருவேன். நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உன் மூலமாய் செய்வேன். கர்த்தராகிய ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். அந்த பேதையான பிள்ளைக்கு கர்த்தருடைய கரம் வைக்கப்பட போகுது. அந்த பலவீனப்பட்ட பிள்ளைகள் மேல் தேவனுடைய கரம் வைக்கப்பட போகுது. மனுஷன் புறக்கணிக்கலாம், சொந்தம் புறக்கணிக்கலாம், சுற்றி இருக்கிறவர் அன்பிட் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஆகாது என்று தள்ளப்பட்ட கல்லை மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்றுகிற ஒரு மகா பெரிய தேவனாகிய கர்த்தர் இந்த இடத்திலே அசைவாடி கொண்டிருக்கிறார். அவருடைய வல்லமை மகிமையா இங்கே இறங்கி வருகிறது. இதோ நான் உன்னை கரத்திலே எடுப்பேன், இதோ நான் உன்னை கரத்திலே எடுப்பேன், நான் உன்னை வணைந்து கொள்ளுவேன். யாராலும் உருவாக்க முடியாத உன்னை நான் உருவாக்கி பயன்படுத்துவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் என்னை எல்லா இடங்களிலேயும் வெற்றி சிறக்க பண்ணுகிற கர்த்தர், எனக்கு ஜெயத்தை கொடுக்கிற கர்த்தர், எனக்கு ஜெயத்தை கொடுக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. என்னை ஜெயிக்க வைத்து அழகு பார்க்கிற கர்த்தர். நான் நினைத்திருக்கிற இடத்திலே தோற்று போனாலும் என்னை 10 இடங்களிலே ஜெயிக்க பண்ணுகிற கர்த்தர். ஓ ஹல்லேலூயா. எனக்காக மனிதர்கள் வைத்து ஜெயிப்பதற்காக நியமித்த இடத்திலே நான் தோற்று போனாலும் என்னை வேண்டாம் என்று உதறி தள்ளாமல் என்னை ஜெயிக்க பண்ணுகிற கர்த்தர். இந்த சத்தத்தை கேட்கிறவர்கள் நிறைய பேர் உண்டு, நிறைய வாலிப தம்பிங்க உண்டு, தங்கச்சிங்க உண்டு. இல்ல, உன்னை தோற்று போவதற்காக கர்த்தரை அழைக்கல. கர்த்தர் சொல்றாரு, நீ சவால் விடு, நீ சத்துருவுக்கு சவால் விடுவ, நீ பிசாசுக்கு சவால் விடுவ. அவன் எவ்வளவு முயற்சி எடுத்து உன்னை அழிக்க வந்தாலும் உனக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு உனக்காக வேண்டுதல் செய்கிற கர்த்தர். தாயின் கருவிலே உருவாகும் முன்னே உன்னை தெரிந்து கொண்ட கர்த்தர். ஹல்லேலூயா. ஜெயிக்க பண்ணுகிறவர், ஜெயிக்க பண்ணுகிறவர், நீதியின் கரத்தினால் உன்னை தாங்குகிறவர், தாங்குகிறவர். கரங்களை தட்டிக்கொண்டே ஹல்லேலூயா. நன்றி அப்பா. அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர். பாடுவோம். அற்புதம் செய்பவர், சத்தமாய் அகிலம் படைத்தவர். மறக்கவே வேண்டாம். நம்பர் 2, எனக்கு ஒரு கோச்சர் இருக்கிறார், எனக்கு ஒரு ஆசிரியர் இருக்கிறார், எனக்கு ஒரு டீச்சர் இருக்கிறார், எனக்கு ஒரு மென்டர் ஒருத்தர் இருக்கிறார். யார் அவர் அப்படின்னா, நான் பலனற்றவனா இருந்தாலும், நான் பலனற்றவனா இருந்தாலும் என்னை பலப்படுத்தி ஜெயிக்க பண்ணுகிற ஒருத்தர் என் கூட இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? அவருடைய அன்பு மாறாது, அவருடைய அன்பு ரொம்ப பெருசு. நான் பலவீனம்தான், எனக்கு பலன் இல்லை தான். ஆனால் என்னை உருவாக்குற ஒருத்தர் இருக்கிறார், எனக்கு வழி நடத்துகிற ஒருத்தர் இருக்கிறார். அவரால் என்ன பண்ண முடியும்னா, என்னை பலப்படுத்த முடியும், என்னுடைய சரீரத்தை அதற்கு நேராக மாற்றுறதுக்கு முடியும், எனக்கு வாயில வார்த்தையை அவருக்கு தர முடியும், என்னை நிற்க பண்ண முடியும்.
எனக்கு என் குடும்பத்திலேயே இல்லாத டேலண்டை எனக்கு கொடுக்கறதுக்கு என் ஆண்டவரால் முடியும். எனக்கு கற்றுக் கொடுத்தவங்களை விட என்னை பெஸ்ட்டாக பண்ண வைக்கிறதுக்கு, செய்ய வைக்கிறதுக்கு என் தேவனால் முடியும். அவருடைய ஞானம் படிப்புல எல்லாம் வர்றதில்லை. அவர் ஞானத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். ஒரே இரவில் கர்த்தர் கொடுப்பாரு, ஒரு ராத்திரியில எனக்காக செய்வார். நீங்க ஏன் பயப்படுறீங்க? நீங்க ஏன் கலங்குறீங்க? கடந்ததை நினைச்சு கலங்க வேண்டாம். வேதம் சொல்லுகிறது, கடந்ததை நினைத்து நீ கலங்காத, நடந்ததை மறக்கணும். வேண்டாம், முந்தினவைகளை நினைக்க வேண்டாம். தோல்வியை நினைச்சு நினைச்சு நினைச்சு, இழப்புகளை நினைச்சு நினைச்சு திரும்ப திரும்ப ஏன் அப்படின்னு நினைக்கிறீங்க? ஏன் அப்படின்னு நினைக்கிறீங்க? என் தேவன் வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன், வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன். அதான் கடந்த சில வருடங்களுக்கு முன்பாக ஒரு பெரிய ஊழியர் ஒரு டைம் ஒரு வர்ஷிப் நடத்திட்டு இருந்தார். அப்போ ஒரு வீடியோ ஒன்று நான் பார்த்தேன். ஐயோ, ரொம்ப நல்ல வீடியோ அது இருக்குன்னு நினைக்கிறேன். போட முடியுமா அந்த வீடியோவை? ஓகே, அந்த வீடியோ போடுவாங்க பாருங்கள், ஆன் பண்ணிடுங்க.
சத்தத்தை கேட்கிற நிறைய பேருடைய வாழ்க்கையில் நீங்க பலசாலிகளாக இருந்ததுனால இந்த இடத்துல வரல. நீங்க எவ்வளவு பலவீனமானவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு உங்க அம்மாட்ட கேட்டா தெரியும், உங்க அப்பாட்ட கேட்டா தெரியும். நீங்க எவ்வளவு படிப்புல வீக் அப்படின்னு உங்க பேரண்ட்ஸ் கிட்ட கேட்டா தெரியும். ஆனா என்னை உருவாக்கணுன்றதற்காக என் அப்பா எனக்காக எடுத்த முயற்சி அது நிறைய. நம்புறவங்க கரங்களை மேல உயர்த்து. இல்ல பிரதர், இல்ல சிஸ்டர், என்னுடைய பலவீனங்களிலே எனக்கு வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு எனக்காக வேண்டுதல் செய்த ஒரு மகா பெரிய பரிசுத்த ஆவியானவர், எல்லாரும் என்னை குற்றப்படுத்தும் போது என்னை குற்றப்படுத்தாதவர். நம்மளை குறித்து எத்தனையோ பேருக்கு என்னென்னமோ ஐடியாஸ் இருக்கும், நிறைய ஐடியா இருக்கும். இந்த மாதிரி பண்ண நல்லா இருக்கும், இந்த மாதிரி பண்ண நல்லா இருக்கும், ஏகப்பட்ட ஐடியாஸ் சொல்லுவாங்க. ஆனா அவங்க அப்படி வாழ்றாங்களா? அவங்களால அப்படி செய்ய முடியுமா? அவங்க அந்த வெற்றியை அடைஞ்சிருக்காங்களா? அவங்க அந்த இடத்துக்கு வந்திருக்காங்களான்னு கேட்டா ஜீரோ. இல்லை, என்னை பொறுத்த அறிவிக்கும் அந்த வெற்றியை அடையாத ஒருத்தரால இன்னொருத்தரை பார்த்து கை நீட்டி பேசுறதுக்கு அவங்க தகுதியே இல்லை. அவங்க சொல்றதுக்கு கூட, ஐடியா சொல்றதுக்கு கூட தகுதி இல்லை. கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி, எனக்கு ஒரு நல்ல தகப்பன் இருக்கிறார் பிரதர், உங்களுக்கு ஒரு நல்ல தகப்பன் இருக்கிறார் சிஸ்டர், உங்களுக்கு ஒரு நல்ல தகப்பன் இருக்கிறார். இந்த உலகத்தில் இருக்கிற மாம்ச தகப்பனுக்கு என் பிள்ளைய சந்தோஷப்படுத்துகிறதற்காக என் வலி பெருசா தெரியல, என் பாதம் வலிக்கல. அத்தனை வயசுலையும் அத்தனை கிலோமீட்டர் தூரம் சைக்கிள்ல டிராவல் பண்ணி அவ்வளவு நீச்சல் அடிச்சு தன் பிள்ளைய தூக்கிட்டே சுமந்து அந்த பிள்ளையினுடைய அவார்டை, அந்த பிள்ளைக்கு தன்னுடைய அவார்டை, தன்னுடைய பிள்ளையினுடைய அவார்டா ஒரு பிள்ளையால நினைக்க, ஒரு தகப்பனால நினைக்க முடியுமானா? எனக்காக தன்னுடைய ஜீவனையே, சொந்த ஜீவனையே தந்த ஒருத்தர் இருக்கிறார். அவர் எனக்காக ஜீவனை கொடுத்தவர். அவருடைய அன்பு ரொம்ப பெருசு. அவர் எனக்காக என்னுடைய பலவீனத்தில் எனக்கு உதவி செய்ய மாட்டாரா? என்னுடைய குறைவில் எனக்கு உதவி செய்ய மாட்டாரா? என்ன ஜெயிக்க பண்ணணும்னு நினைச்சாருன்னா எனக்கு கற்றுக் கொடுக்கிறது அவருக்கு லேசான காரியம். எனக்கு திறமையை கொடுக்கிறதுக்கு அவரால் லேசான காரியம். அவரால் என் வாழ்க்கையில எதை வேணாலும் பண்ண முடியும். எனக்குள்ள அவர் என்ன வேணாலும் பண்ண முடியும். என்னை கொண்டு அவரை எதை வேணாலும் பண்ண முடியும். என்னை எப்படி வேணாலும் உருவாக்குறதற்கு என் கர்த்தர் வல்லவர். ஓ, என்னை சீர்படுத்துகிற நல்லவர். அவரை தவிர வேற யார் என்னை சீர்படுத்த முடியும்? நன்றி அப்பா, நன்றி. என்னை இல்லாமல் செய்வேன் என்று சொன்னோர் முன் இடம் கொள்ளாமல் பெருக செய்யும் தேவன். என்னை இல்லாமல் செய்வேன் என்று சொன்னோர் முன் இடம் கொள்ளாமல் பெருக செய்யும் தேவன். நேராக வாய்ப்பில்லை, நேராக வாய்ப்பில்லை என் வாழ்வை சீராக மாற்றிட வருவாரே. நேராக வாய்ப்பில்லை என் வாழ்வை சீராக மாற்றிட வருவாரே. ஓ, சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார்.
தடுக்க நின்ற கூட்டங்கள் எல்லாமே கூட என்று வணங்கி என்னை பகைத்தவர் கண்டிட்ட காயங்கள் மாறும். என்னை பகைத்தவர் கண்டிட்ட காயம் திரும்ப திரும்ப என்னை பகைத்தவர் கண்டிட்ட காயங்கள் மாறும். 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 என் மேன்மை கையில் சேரும். என் மேன்மை என் கையில் சேரும். கைகளை மேல தட்டி ஓ சீர்படுத்து. எஸ், இப்ப சரீரத்துல ஒரு சுகம் வருது. இப்ப தடைப்பட்ட திருமண காரியம் ஒழுங்குபடுத்தப்படுது. இப்பொழுது அந்த குடும்பத்திற்கு ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது. கேளு, உங்க பிள்ளைய கர்த்தர் சீர்படுத்துறார். உன் மகனை ஆண்டவர் சீர்படுத்துவார். மலை போல் இருக்கிற பிரச்சனை மெழுகு போல என்னை பலப்படுத்தி என்னை பலப்படுத்தி திரும்ப ஒரு விசை ஓ சீர்படுத்துவா ஸ்திரப்படுத்துவா ஸ்திரப்படுத்தி நிலைநிறுத்துவா. என்னை அழுது ஜெபிக்கிற அத்தனை பேரை கர்த்தர் சொல்லிக் கொடுக்கிறார். உங்க இயலாமையில கர்த்தர் இருக்கிறார். உங்க இயலாமையில கர்த்தர் இருக்கிறார். உங்களுடைய குறைவுல கர்த்தர் இருக்கிறார். எஸ், அந்த உடைஞ்சு போன அந்த குடும்பத்தை கர்த்தர் கட்டுறார். ஜெபம் பண்றவங்க ஜெபம் பண்ணுங்க. சத்தம் போட்டு இந்த வார்த்தையை நம்புறேன்னு சொல்றாங்க. நம்புறேன் பிள்ளைகளுக்குள்ள அந்த ஜெப வல்லமை இப்போ ஊற்றப்படட்டும். வாலிப தங்கச்சிக்குள்ள தம்பிக்குள்ள இப்போ இந்த ஒரு ஜெபம், இந்த ஒரு ஆராதனை, இந்த மாதத்தினுடைய இந்த 1ஆம் தேதி ஆராதனை அநேகருடைய வாழ்க்கையை திரும்ப கட்டி எழுப்பட்டும். இதோ என்னை ஜெயிக்க பண்ணுகிறவர் இங்கே அசைவாடி கொண்டிருக்கிறார். என்னை ஜெயிக்க பண்ணுகிறவர் இங்கே அசைவாடி கொண்டிருக்கிறார். என் தோல்வியை ஜெயமாய் மாற்றுகிறவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். சாபங்களை முறிக்கிறவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். கட்டுகளை முறிக்கிறவர், பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை நியமிக்கிறவர். நம் தமனர் அதலரமா மகிமை 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 இப்போ 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 ஊற்றப்படட்டும். புதிதாய் புதிதாய் புதுசாய் நிறைய பாத்திரம் புதுசா நிரம்பி வழியட்டும். புதுசா நிரம்பி வழியட்டும். தாயாருடைய கண்ணீர் துடைக்கப்படட்டும். தகப்பனாருடைய கண்ணீர் துடைக்கப்படட்டும். இயேசுவே இயேசுவே, இந்த சத்தம் உங்க சமூகத்துல வந்து கேட்கட்டும். ஆண்டவரே, உங்க சமூகத்துல வந்து கேட்கட்டும். ஆண்டவரே, உங்க சமூகத்துல வந்து கேட்கட்டும். ஆண்டவரே, thank you Jesus. கிறிஸ்துவுக்குள் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிற கர்த்தர், கிறிஸ்து இயேசுக்குள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே எனக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். சொல்லுங்க, ஒரு 10 டைம் சொல்லுங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே எனக்கு, என் பிள்ளைகளுக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு, என்னுடைய குடும்பத்திற்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். என்னை கொண்டு ஒரு பெரிய ஜெயத்தை கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய பிசினஸை கொண்டு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய ஊழியத்தை கொண்டு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அறிக்கை செய்யுங்க, எனக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு, எனக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு. எஸ், ஃபெயிலானவங்களுடைய லிஸ்ட்ல இல்ல, ஃபெயிலானவங்களுடைய லிஸ்ட்ல இல்ல. ஃபெயிலானவங்களுடைய லிஸ்ட்ல எங்க அப்பா பேர் இருக்கலாம், எங்க அம்மா பேர் இருக்கலாம், எங்க சொந்தக்காரங்க பேர் இருக்கலாம். ஆனா என் பேருடைய லிஸ்ட் ஜெயிக்கிறவங்க பேர்ல தான். என் பேரை ஆண்டவர் ஜெயிக்கிறவர் பேர்ல தான் எழுதுவாரு. என் பிள்ளைகளுடைய பேரை ஜெயிக்கிறவர் பேர்ல தான் எழுதுவாரு. இயேசுவேன்னு கூப்பிடுறவங்க முழு பலத்தோடு, ஞானத்திற்காக கெஞ்சுறவங்க ஞானத்திற்காக. அவர் தான் மென்டர். அவரை மாதிரி ஒரு உருவாக்குறவர் இல்ல, அவரை மாதிரி ஒரு டீச்சர் இல்ல. அவர் எனக்கு சொல்லி தருகிறவர், அவர் எனக்கு கற்றுக் கொடுக்கிறவர். ஹalleluya.
எனக்கு ஜெயம் ஆண்டவர் தர முடியும். நம்பர் 1, முதலாவதாக எனக்கு ஜெயம் கொடுக்குற கர்த்தர். எதுலேருந்து எனக்கு ஜெயம் கொடுக்குறவர் கர்த்தர் அப்படின்னா 100%, 100% தோல்வின்னு நியமிக்கப்பட்டாலும் எனக்கு ஜெயம் கொடுக்கறதுக்கு கர்த்தரால முடியும். நம்பர் 2, இரண்டாவதாக நான் பலவீனமாய் அந்த காரியத்தை ஜெயிக்கவே முடியாத அளவுக்கு எனக்கு பலனே இல்லைன்னா கூட எனக்கு பலன் கொடுத்து என்னை ஜெயிக்க பண்ணுறதற்கு ஒருவரால் முடியும். உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் விளையாடும் போது ஊக்க மருந்து சாப்பிட்டாங்கன்னா அவ்வளோதான். எத்தனை வருஷம் தாண்டியும் ஊக்க மருந்து சாப்பிட்டது கண்டுபிடிக்கப்பட்டால் அவருடைய வெற்றி தோல்வி என்று அறிவிக்கப்படும். ஆனால் நான் நம்புகிறேன், நம்ம இன்ஜெக்ஷனில் என்ன ஒன்றும் பண்ண வேண்டாம். நம்ம அந்த ஊக்க மருந்து ஒரு போதை பொருளெல்லாம் பயன்படுத்த வேண்டாம். எனக்கு ஒரு தேவன் இருக்கிறார், எனக்கு ஒரு பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அவர் எனக்கு பூஸ்டா, அவர் எனக்கு பலனா, அவர் எனக்கு ஊக்க மருந்தா இருப்பார். அந்த தோல்வியை யாராலும் எனக்கு தோல்வி கொடுக்க முடியாது. எனக்கு ஜெயத்தை, அவர் கொடுக்குற ஜெயத்தை தோல்வின்னு அறிவிக்கவும் முடியாது. நம்பர் 3, மூன்றாவதாக எனக்கு ஜெயம் கொடுக்குற தேவன் எந்த சூழ்நிலை ஜெயம் கொடுப்பார்னா, நம்ம ஃபர்ஸ்ட் வாட்சம் 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 29வது வசனம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 29வது வசனம் எடுத்துக்கொள்ளலாமா? 1 சாமுவேல் 17. அதுக்கு தாவீது, நான் இப்பொழுது செய்தது என்ன? நான் வந்ததற்கு முகாந்திரம் இல்லையா என்று சொல்லி அவனை விட்டு வேறு ஒருவனிடத்திற்கு திரும்பி அந்த பிரகாரமாகவே கேட்டான். ஜனங்கள் முன் போலவே உத்தரவு சொன்னார்கள். நீங்கள் அப்படியே 27வது வசனம் 28வது வசனத்தை கூட வாசிக்கலாம். 17ஆம் அதிகாரம் 27. அதற்கு ஜனங்கள் அவனை கொல்லுகிறவனுக்கு இன்னபடி செய்யும் என்று முன் சொன்ன வார்த்தைகளை அவனுக்கு சொன்னார்கள். அடுத்த வசனம், அந்த மனுஷனோட அவன் பேசி கொண்டிருக்கையில் அவன் மூத்த சகோதரனாகிய எலியாப் கேட்டபோது அவன் தாவீதின் மேல் கோபம் கொண்டு, நீ இங்கே வந்தது என்ன? வனாந்தரத்தில் உள்ள அந்த கொஞ்ச ஆடுகளை நீ யார் வசத்தில் விட்டாய்? யுத்தத்தை பார்க்க அல்லவா வந்தாய்? உன் துணிகரத்தையும் இருதயத்தின் அகங்காரத்தையும் நான் அறிவேன் என்றான். நம்பர் 3, மூணாவதாக ஆண்டவர் இங்கே தாவீது சாப்பாடு கொடுக்கறதுக்காக வர்றான். ஆனால் அவனுக்கு முன்னாடி ஒரு பெரிய யுத்தம் நடக்குது. இதில் ஜெயிக்கணும். கிட்டத்தட்ட அவனுக்கு முன்பாக கோலியாத் என்கிற மனுஷன் காலையிலையும் மாலையிலையும் நின்று கத்திட்டே இருக்கிறான். ஆனால் அவனை பார்த்தோன்னே இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் பின்னாடி போயிட்டே இருக்காங்க. இந்த யுத்தத்தில் யார் போகிறா? யார் ஜெயிக்க போகிறா? யாருக்கு ஜெயம் கிடைக்க போகுது? பெரிய பெரிய ஆட்கள்லாம் பின்னாடி தள்ளிட்டு இருக்கும்போது ஒரே ஒரு தாவீது மட்டும் என்ன சொல்கிறான்னா, நான் இந்த யுத்தத்தில் நான் ஜெயிச்சிருவேன். எனக்கு தெரியும், என்னால் தோல்வியெல்லாம் கிடையாது, நான் கண்டிப்பாக ஜெயிச்சிருவேன். அவனுடைய மனதில் விசுவாசம் இருக்குது, பெரிய கான்ஃபிடென்ட் இருக்குது. அப்போ அங்கே இருக்கிற அத்தனை பேரும், அவனுடைய அண்ணன் தம்பி சுற்றி இருக்கிற அத்தனை பேரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், இல்லை, அவனை தோற்று போகக்கூடிய ஒருவனாக தான் பார்க்குறாங்க. இவன் போகிறான் பாருங்க, இவ்வளோ சின்னோண்டு பையன், நம்ம இத்தனை பேர் இங்கே நின்றுட்டுருக்குறோம், இவன் என்ன பெரிய இது மாதிரி இப்படி போயிட்டுருக்கான், இவன் சின்ன பையனாச்சே, இவனால் என்ன பண்ண முடியும்? இவனுடைய கல்லுனால் வீழ்த்திட முடியுமா? நம்மளே இவங்க இவ்வளோ பெரிய அனுபவசாலிங்க, இவ்வளோ பெரிய மனிதர்களெல்லாம் தூர நிற்கும்போது அத்தனை பேருடைய கண்ணும் அவன் தோற்று போவான் என்று எதிர்பார்க்கும் போது, என்னுடைய ஆண்டவர் மட்டும் தாவீதோடு கூட இருந்து போகும்போது கல்லோட போனான், திரும்பி வரும்போது தலையோட வர்றான். ஹல்லேலூயா. எதிரிய கர்த்தர் அவன் கையிலே ஒப்பு கொடுத்தார். நம்பர் 3, என் தேவன் ஜெயிக்க பண்ணுகிறவர். எப்படி ஜெயிக்க பண்ணுகிறவரப்பா? உங்களை சுற்றி நிறைய பேர் இருக்கிறவங்க தோற்றுருவீங்க, நிறைய பேர் பார்த்துட்டே இருக்கலாம். எனிவே, நிறைய பேருடைய கண்கள் பார்த்துட்டே இருக்கலாம். நீ இந்த எக்ஸாமில் நீ ஃபெயில் ஆயிடுவ, நீ இந்த போட்டியில் நிற்க மாட்ட, உன்னால் நிற்க முடியாது, இந்த பரீட்சைக்கு யாரும் நின்னதே இல்லை, இந்த பரீட்சைக்கு யாருமே நிற்கவே முடியாது, இந்த அக்கினிக்கு யாருமே அவ்வளோதான், யார் போனாலும் இந்த அக்கினி அவங்கள சுட்டரிச்சிடும், இந்த அக்கினிக்கு அவ்வளோ பெரிய பவர் இருக்குது. ஆனால் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அக்கினிக்குள்ளே மட்டும் போனால் அந்த அக்கினி அவங்கள ஒன்றும் பண்ணாது. பிரதர், சிஸ்டர், தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன், எத்தனையோ பேர் அந்த அக்கினிக்குள்ளே, அந்த பிரச்சனைக்குள்ளே விழுந்து சாம்பலாகி திரும்பி வந்திருக்கலாம். வேதம் சொல்லுது, அவங்கள கட்டி போடுகிறதற்காக கொண்டு போனவங்க அப்படியே சாம்பலானாங்க. ஆனால் உங்கள் மேலேயும் என் மேலேயும் இருக்கிற அபிஷேகம் அது வித்தியாசமானது. அது தேவனுடைய மகிமை. எவ்வளோ பெரிய அக்கினிக்குள்ளே நீங்கள் போனாலும், எவ்வளோ அக்கினிக்குள்ளே நீங்கள் போனாலும் உங்கள் முடி கூட கருகுவதே இல்லை.
உங்க முடி கூட கருகுவதே இல்லை. அந்த அக்னி உங்களை சேதப்படுத்தவே முடியாது. அந்த பிரச்சனை உங்களை ஒண்ணுமே செய்ய முடியாது. அந்த பிரச்சனையினால நீங்க அமிழ்ந்து உடைஞ்சு போவது இல்லை. நான் நம்புறேன், அதற்கு மாறாக பல மடங்கு மகிமையினாலும் கனத்தினாலும் இடை கட்டுகிற இயேசு என்னோடு கூட இருக்கிறார். நம்பர் 3, என்னுடைய ஜெயம் எங்க வருது அப்படின்னு சொன்னா, நான் ஜெயிக்க மாட்டேன்னு பார்த்துட்டு இருக்கும்போது எனக்காக உதவி செய்து என்னை ஜெயிக்க பண்ணுகிற ஒருவர் என் கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த ஸ்போர்ட்ஸ் நடந்துட்டு இருக்கும்போது கடைசியில் 1 பால் 4 ரன். கிரிக்கெட்டு சிலவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஒரு சிலருக்கு தெரியும். 1 பால் 4 ரன் அடிக்கவே முடியாது. அந்த 1 பாலில் 4 ரன் அடிச்சிட்டாருன்னா அவ்வளோதான், ஜெயிச்சிட்டோம். நிறைய பேருடைய கண் அப்படியே எதிர்பார்த்துட்டே இருக்கும். நிறைய பேருடைய கண் யார் தோக்க போகிறா, யார் ஃபெயில் ஆக போகிறா, இந்த டீம் தான் ஃபெயில் ஆக போகுது. நிறைய பேர் இந்த அந்த ஒரு பால் போடுறதுக்குள்ளே பெட் கட்ட ஆரம்பிச்சிருவாங்க. நான் ஒரு 10 லட்சம் ரூபா பெட் கட்டுறேன், இவங்க தான் தோற்று போயிடுவாங்க. அதே ஒரு கேமாக விளையாடி உள்ளுக்குள்ளே இன்னரில் அப்படி ஒரு விளையாண்டே இருப்பாங்க. ஆனால் நான் நம்புகிறேன், நீங்கள் வருவாள் அப்படிப்பட்ட ஒரு போட்டியில் நீங்கள் நிற்கலாம். நிறைய பேருடைய கண்ணு இந்த டீம் தான் தோற்கடிக்க போகிறாங்க, இவங்களுக்கு வாய்ப்பு இருந்தும் இவங்களால் பண்ண முடியாது, திறமை இருந்தும் இவங்களால் பண்ண முடியாது. ஆனால் எனக்கு ஒரு ஆண்டவர் இருக்கிறார், என்னை நேசிக்கிற ஒருவர் இருக்கிறார். தாவீதை ஏளனமாக தான் பார்த்தாங்க, குறைவாக தான் பார்த்தாங்க. ஆனால் அவர் ஜெயிக்க பண்ணார் இல்லை. நான் உங்களை பிளஸ் பண்ணுறேன். இந்த மாதத்தில் இந்த 1ஆம் தேதி உங்கள் எல்லாரையும் ஆண்டவருடைய ஊழியக்காரன் என்கிற நாமத்தினால உங்களை பிளஸ் பண்ணுறேன். எல்லாருமே ஜெயிப்பீங்க. உங்களை பார்க்குற கண்கள் மாறும். உங்கள் மேலே இருக்கிற கண்கள் திசை திரும்பும். உங்கள் மேலே வித்தியாசமாய் பார்க்கிறவர்கள் ஆச்சரியமாய் பார்ப்பார்கள். கர்த்தர் அந்த கண்களை மாற பண்ணுகிறதற்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். அப்படியே இந்த வசனத்தை சொல்லிக்கொண்டே எழும்ப போகிறோம். எனக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு, எனக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு, எனக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு, எனக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு, எனக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். எனக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். சொல்லுங்க சொல்லுங்க. வாலிப தங்கச்சி, ஆண்டவரை உறுதியாக பிடிச்சிக்க கண்ணா. வாலிப தம்பி, நீ ஆண்டவரை உறுதியாக பிடிச்சிக்க கண்ணா. நீ ஆண்டவரை உறுதியாக பிடிச்சிக்கப்பா. அவர் மோல்டு பண்ண முடியாதுன்ற இரும்பு எதுவுமே இல்லைப்பா. அவர் மோல்டு பண்ண முடியாதுன்றது எதுவுமே இல்லைப்பா. சட்டப்படி கவனிங்க, எல்லாரும் கவனிங்க. சட்டப்படி குயவனுடைய கையிலே கெட்டு போன மண்பாண்டத்தை திரும்ப ரெடி பண்ண சட்டப்படி கண்டிப்பாக முடியாது. நீங்கள் எத்தனை பேர் செங்கல் சூளையில் வேலை பார்த்துருக்கீங்கன்னு தெரியல. செங்கல் சூளையில் இருக்கிற வேலையும் இந்த குயவனுடைய வேலையும் ஏறக்குறைய ஒரே மாதிரி தான் இருக்கும். 2 பேரும் களிமண்ணில் தான் செய்வாங்க. 2 பேரும் மண்ணை எடுத்து அதை ரொம்ப வித்தியாசமாக பிரித்து செங்கல் அறுக்கிறவங்களும் அப்படி தான் பண்ணுவாங்க, குயவனும் அப்படி தான் பண்ணுவாங்க. ஆனால் ஒரு டைம் செங்கலில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அறுத்து கொடுத்து லைனாக வரிசையாக அடுக்குவாங்க. அடுக்கிட்டாங்கன்னு வைங்களேன், ஒரு டைம் அப்படியே உள்ளே வச்சுட்டாங்க அப்படின்னா அதுக்கு இடையில அந்த கல் மாறினாலோ உடஞ்சாலோ கிராக் ஆனாலோ அதை அப்படியே தூக்கி அப்படியே அந்த ஈரத்தோடு இருக்கிற வரைக்கும் தூக்கி கொண்டு போய் போட்டு திருப்பி மிதித்து திருப்பி பண்ணலாம். ஆனால் அது காஞ்சிருச்சுன்னு வைங்களேன் கொஞ்சமாக, அவ்வளோதான், தூக்கி தான் போடணும். குயவனுடைய கையிலே மண்பாண்டம் கெட்டு போயிடுச்சு. மண்பாண்டம் அதை விட ரொம்ப சாஃப்ட்டு. ஒரு விரலை வச்சு இப்படி லைட்டாக அழுத்துவாங்க, ரொம்ப ப்ரெஸ்ஸெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. நம்முடைய தோல் அழுத்தினா அதை மாதிரி கொடுப்பாங்க. ஆனால் அந்த ஒரு அழுத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவ்வளோ அழகான ரவுண்டு விழுகும். ஏன்னா அந்த மண்ணுக்கு அவ்வளோ சக்தி இருக்குது, எங்கே வளைச்சாலும் வளைஞ்சிடும். ஆனால் இப்போ அந்த கையில் கெட்டு போயிடுச்சுன்னா அவ்வளோ அந்த இது ரொம்ப லிக்விடாக இல்லாததை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் அப்படிப்பட்ட குயவனுடைய கையில் இருக்கிற கெட்டு போன பாத்திரத்தையே வேற பாத்திரமாய் வணிகிறதற்கு என் தகப்பனால முடியும்னா, என் தகப்பனால முடியும்னா ஏன் பிரதர் முடியாது? தூசியை உதறி தள்ளுங்க பிரதர். எலியாவை போல சோர்ந்து போய் படுத்து கிடக்காதீங்க சிஸ்டர். ஆண்டவர் இன்னைக்கு நிறைய பேரை அழைச்சு ஒரு சில கண்டினியூவாக ஒரு சில மாதமாகவே பேசிட்டு இருக்கிறாரு. நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம், உன் மேலே வச்சிருக்கிற தரிசனம் ரொம்ப பெருசு,
நீ இந்த லிமிட்டேஷனுக்குள்ள உட்காரக்கூடிய ஆள் கிடையாது. கர்த்தர் உங்களை அழைக்கும் போது இந்த லிமிட்டேஷனுக்குள்ள கர்த்தர் வைக்கல. உங்களை இன்னும் பரவி பாய்கிற ஆற போல தான் கர்த்தர் இங்க இருக்கிற பலரை ஆண்டவர் கொண்டு போறாரு. கண்டிப்பா போராட்டம் வரத்தான் செய்யும் பிரதர், சிஸ்டர், போராட்டம் வரத்தான் செய்யும் சிஸ்டர். எப்படி வராம இருக்கும்? எப்படி வராம இருக்கும்? உங்களை பயன்படுத்தணும்னு சொன்னா, பயன்படுத்தணும்ன்ற அந்த இடத்துல கர்த்தர் உங்களை வச்சிருந்தா கண்டிப்பா நீங்க போகிற பாதை எல்லாரும் போற பாதையா இருக்காது. நீங்க போற பாதை வித்தியாசமான பாதையா தான் இருக்கும். கர்த்தர் உங்களை வித்தியாசமான பாதையில தான் நடக்கிறாரு. ஆனா ஆண்டவர் உங்களை வித்தியாசமான பாதையில நடத்துறாருன்னா ஒண்ணு நினைச்சுக்குங்க, எல்லாரை விட நீங்க வித்தியாசமா மாற போறீங்க. உங்க பிள்ளைங்க எல்லாரை விட வித்தியாசமா மாற போறாங்கன்னு அர்த்தம். வித்தியாசமா மாற போறாங்க. நீங்க ஆனா ஆயத்தமாகுங்க, உருவாக்குற தகப்பனிடத்துல அப்படியே சார்ந்துக்குங்க. என் வாழ்க்கை தான்ப்பா, என் வாழ்க்கை தான்ப்பா, நான் அப்படிதான். எனக்கு இன்னைக்கு நான் நம்புறேன், உண்மையிலே ஆண்டவர் என்னுடைய தகப்பனார், என் அப்பா பாஸ்ட் கிடையாதுப்பா, என் அண்ணன் தம்பி யாருமே பாஸ்ட் கிடையாது, என் ஃபேமிலியில யாருமே பாஸ்ட் கிடையாது. ஆண்டவரே தனியாக இருந்து அழைச்சு கொண்டு வந்து பத்திரப்படுத்தி ஆண்டவர் இந்த ஊழியத்தை பார்க்கும்படியாய் உதவி செய்திருக்கிறார். நிறைய நேரத்தில் யாருமே இல்லை, எனக்கு சொன்னா கூட புரிஞ்சுக்கிற அளவு கூட யாருமே இல்லை, புரியாது, அவங்களுக்கு எதுவுமே புரியாது. ஆனா நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, என்னுடைய ஜீரோவை எங்க கொண்டு போய் கொடுத்தேன் அப்படின்னா, எனக்கு ஒண்ணுமே தெரியாத ஆண்டவரே, எனக்கு ஒண்ணுமே தெரியாத ஆண்டவரே, நான் தகுதி இல்லை ஆண்டவரே, நான் பிரயோஜனமே இல்லை ஆண்டவரே, தாழ்த்தி 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 அப்ப எனக்கு காதுல ஒரு சத்தம் கேட்டுருச்சு, நீ இளைஞன் என்று சொல்லாதே, நீ ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லாத, நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன்னை கற்றுத்தருவேன், நான் உனக்கு சொல்லி தருவேன், நான் உன்னை பயன்படுத்துவேன். அந்த தேவன் தான் இன்றைக்கு உங்களுக்கும் வாக்கு கொடுக்கிறார். இல்ல நீ இளைஞன்னு சொல்ல வேண்டாம், நீ ஒன்றும் இல்லைன்னு நீ நினைக்க வேண்டாம். கர்த்தராகிய ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், உங்களை உருவாக்குறதற்கு முடியும், ஆண்டவரால முடியும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.